பாத்தீங்களா எவ்வளவு அழகா சுத்தம் பண்ணியாச்சுன்னு. இதுக்கப்புறம் நீங்க மாமா பூமாரி எல்லாரும் இங்க அழகா தங்கலாம். நல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகா எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு அத்தை. மாப்பிள்ள நன்றி மாப்பிள்ள. காலையிலே வெள்ளனா இதுக்காக எழுந்து வீட்டெல்லாம் இவ்வளவு அழகா சுத்தம் பண்ணிருக்கீங்க. சுத்தம் பண்ணது போது. ஏமா திவ்யா, நீ வேற ஏமா இந்த இடத்துல கோலம் போட்டுன்னு இருக்கிற? ஏமா இருமா, இப்பதான் வீட்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி இருக்கிறோம். அதான் ஒரு கோலத்தை போட்டு இங்க அழகுபடுத்தின்னு இருக்கிறேன். இருமா மாப்பிள்ள, வீட்டை சுத்தமாயாச்சு. அப்படியே கையடா எங்க பொருள்லாம் அங்க இருக்குதுல, அதெல்லாம் எடுத்து வந்து கொஞ்சம் வச்சிடுறீங்களா? வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க இன்னைக்கே சமைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து வைக்கிறீங்களாப்பா? அத்தை என்ன அத்தை நீங்க வேத்து மனுஷங்கிட்ட கேட்கற மாதிரி கேக்குறீங்க. இதெல்லாம் வச்சிடுறீங்களா போறீங்களா? வைங்கன்னு சொல்லுங்க அத்தை. இருங்க இப்பதானே சுத்தம் பண்ணியாச்சு. இந்த அடுத்து போயிட்டு டீ குடிச்சிட்டு எல்லா பொருளும் எடுத்து வந்து இங்க வச்சிடறோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிப்பா, அதுவும் சரிதான். வாங்க டீ குடிக்கலாம் வாங்க. சரசா என்ன இப்ப சந்தோஷமா உனக்கு? வா மதினி வா. மாப்பிள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில எழுந்து எவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டாங்க பாருங்க மதினி. பொருள்லாம் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கிறேன். எடுத்துன்னு வந்து வச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிறோம் மதினி நாங்க. அதுவும் சரிதான் இருங்க. ஏப்பா கதிரேசா. அம்மா சொல்லுமா என்ன? கதிரேசா, அது ஒண்ணும் இல்ல. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்தாச்சு. என்ன கல்யாணத்துக்கு 1 மாசம் தான் இருக்குது. 1 மாசம்ன்றது கண்ணு வைக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். நமக்கு 1000 வேலை கிடக்குது. அதனால மண்டபம்லாம் கிடைக்குமா என்னவோ தெரியல. நல்ல முகூர்த்த நாள் அது வேற. அதனால என்ன பண்ற, நம்ம இது பண்ருட்டிக்கு போயிட்டு அங்க என்ன நல்ல மண்டபம், என்ன மண்டபம் இருக்குது அங்க பெரிய நல்ல மண்டபமா, இந்த வாசுகி மகால் இருக்குது. அங்க போயிட்டு மண்டபம் 3ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? என்னம்மா சொல்ற? இன்னைக்கு போக சொல்றியா? ஆவட கதிரேசா, இன்னைக்குதான் போக சொல்றேன் நானு. இன்னைக்கு போயிட்டு மண்டபத்தை பேசி விலையெல்லாம் குறைச்சி புக் பண்ணிட்டு வாங்க சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாம தான் மண்டபத்தை புக் பண்ணணும். அதுக்கு தான் சொல்றேன் நானு. இன்னைக்கு போயிட்டு வந்துடுறீ. என்ன கொல்லியில ஏதாவது வேலை இருக்குதா? ஏன் இருந்தாலும் அப்புறமே பாத்துக்குங்க. இல்ல வேலையை முடிச்சுட்டு கூட எப்படி உங்களுக்கு சௌரியப்படுதோ போயிட்டு நீயும் முருகேசனும் 2 பேரும் போயிட்டு மண்டபம் புக் பண்ணிட்டு வந்துருங்க சரியா? அப்பதான் நம்ம மண்டபம் புக் பண்ண சொன்னா தான் பொண்ணு வீட்டுல அவங்க வீட்டுல பத்திரிக்கை அடிக்க தான் வசதியா இருக்கும். என்ன? சரிம்மா, காலையிலே போயிட்டு வந்துடுறோம். அப்புறம் தான் வேலை இருக்கும், நிறைய போக முடியாது. சரி வாமா, டீ போட்டாச்சா? டீ கூட நானும் முருகேசனும் டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு போயிட்டு வரமா. சரிப்பா, நீங்க போயிட்டு டீ குடிங்க. அங்க காலா தான் டீ போட்டு வச்சிருக்கிறேன், போய் குடிங்க போங்க. இந்தா எவ்வளவா ஏடி இங்க என்னடி நடு வீட்டுல உட்காந்து கோலம் போட்டு வச்சிருக்கிற? வாசல போடுவாங்க இல்ல சாமி அறையில போடுவாங்கன்னு பேரு. இங்கே அடி கோலத்தை போட்டுன்னு இருக்கிறேன். உன்னதான் ஏத்தே சொல்லுங்க தே. எல்லாம் இன்னைக்கு தான் சுத்தம் பண்ணாங்களே, இருக்கட்டானு போறேன் நானு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒண்ணு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அது சரியா கோலம் மட்டும் தான் போதும். அங்க மாடு எல்லாம் கத்தி கிடக்குது மானு. அதுக்கு போயிட்டு தண்ணி காடுப்போ வக்கில பில்லு எடுத்து போடிய. தீனி போறதை விட்டு இங்க கோலம் போட்டு உட்காந்துக்கிற போடிய. போயிட்டு அங்க மாட்டை போய் பாருப்போ. சரிங்க போறேன். இவனுங்கெல்லாம் இதுக்குத்தான் இந்த வீட்டை பூட்டி வச்சிருந்தேன் நானு. இப்ப என்னன்னா இந்த வீட்டுக்கு அடித்தளத்தை போட்டு எப்படியோ அந்த வீட்டை என்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க. நாள் வாடகை வீட்டுல காசு கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்ப காசு கொடுக்குற வேலை கிடையாது. வீட்டை கொடுத்தோன்னே என்ன கும்மாளம் பாரு, கோலம் போறது என்ன, மூஞ்சில ஒரே சிரிப்பா இருக்குது சரஸ்வதிக்கு. ஏன்டி திவ்யா அப்புறம் ஏன்டி உட்காந்து இருக்கிறப்போ மாடு எல்லாம் கத்தி கிடக்குதான், போய் அது என்ன ஏதுன்னு போய் பாருப்போ. இருமா போவோம். அதுதான் சொல்றதுன்னா நீ வேற ஒண்ணு. மாடு என்னைக்குதான் கத்தல, பசிச்சா எல்லா உயிரினும் கத்தத்தான் ஆரம்பிக்கும். நான் தானே அந்த வீட்டுல ஒரே ஆள் இருக்கிறேன். அந்த மாட்டை போய் பாரு, இதை பாருன்னு. ஏன் அவ பொண்ணு சந்தியா இருக்கிறாளே, அவளை போய் அனுப்புனா என்ன? இல்ல இவங்க தான் போய் போட்டா என்ன? நான் தானே போய் போடணும். இரு இன்னும் ஒரு 1/4 நேரம் கழிச்சு போறேன் நானு. சரிடி, எப்படியோ உன் சௌரியம். நான் மற்ற இடத்துல போய் பாக்குறேன். எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் வைக்கலான்றத போயிட்டு பார்த்துட்டு வரேன். இரு. ஹலோ பூமாரி, என்ன நீ போனே போட மாட்டேற? நான் தான் அப்பப்போ ஃபோன் போட்டே இருக்கிறேன். சொல்லுங்க சூர்யா சார், உங்களுக்கு வேலை இருக்குதோ? நீங்க காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் கிளம்பி ஆஃபீஸுக்கு போறீங்க. ஆஃபீஸுக்கு போனால் அப்புறம் ஃபோன் பண்ண முடியாது. இப்போ அதோட நான் சாயந்தரம் தான் வருவீங்க. இதுக்கிடையில எதுக்கு நான் ஃபோன் பண்ணலை? சரி, இப்போ ஆஃபீஸில் தானே இருக்கிற நேரம் தானே இது. ஆஃபீஸ் போகலையா? ஆஃபீஸில் தான் இருக்கேன். இப்போ பிரேக் டைமு. அதான் சரி, நேற்று நிச்சயதார்த்தம் சொல்லியிருந்தே, அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா ஏதுன்ற கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தேன்.
நேற்றே ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். நேற்று நான் ஆஃபீஸ்லேருந்து வர 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வேலையாக இருந்ததா மணி பார்த்தா 10 மணி ஆகி போச்சு. இதுக்கப்புறம் எங்கே இருந்தா ஃபோன் போடுறதுன்னு சொல்லிட்டு மறுநாள் கொடுக்கலான்னு விட்டேன். ஓ, நேற்று 10 மணிக்கா? நேற்று 10 மணிக்கெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு தான் இருந்தோம் சூர்யா சார். நேற்று கரண்ட் இல்லையா, நாங்கள் மொத்த குடும்பமும் மேலே மொட்டை மாடியில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம் தெரியுமா? ஓ அப்படியா ஏஞ்சல்? இது தெரிஞ்சிருந்தா நேற்று நான் உனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் குடும்பத்தோட நானும் ஐக்கியமாயிருப்பேனே. ஃபோனில் நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன பாட்டு பாருங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சிருப்பனே. என்ன ஏஞ்சல் எனக்கு நீங்கள் ஃபோன் அடிக்க வேண்டியதானே? என்னது ஏஞ்சலா? என்ன புதுசாக இருக்குது ஏஞ்சல்லாம்? ஆமாம், மற்றவங்களாம் உங்களை பூமாரின்னு கூப்பிட்றாங்க. நானும் அந்த மாதிரி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதான் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் தான் எனக்கு பேர் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதான் நான் உங்களுக்கு பேர் வச்சுருக்கேன். சரி சரி, நீங்கள் எனக்கு பேர் வச்சதே போதும். நான் உங்களை சூர்யா சார்னே கூப்பிட்றேன். ஆ, சூர்யா சார் தான் கூப்பிடுங்களோ? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பிடிக்கல அதானே? அதுக்கு காரணம் நீ என்கிட்ட மனசு விட்டு பேசலை. என்கிட்ட பழகினாதானே என்ன உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எங்கேயாவது நேரில் மீட் பண்ணணும். நேரில் மீட் பண்ணுனா உங்கள் வீட்டில் பேச முடியாது, எங்கள் வீட்லேயும் பேச முடியாது. அப்போ பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணணும். சரியா? என்ன சரி, நான் ஃபோனில் தான் பேசுவேன். அப்புறம் என்ன? இதில் நேரில் வேற பொதுவான ஒரு இடத்துல மீட் பண்ணணுமா? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது. சுற்றி வந்து காதை தர்றீங்க. நேரடியான விஷயம் நான் சொல்லவா? எங்கேயோ 2 பேரும் நம்ம மீட் பண்ணணும் சொல்ல போகிறீங்க அதானே? ஆமாம், உங்ககிட்ட சுற்றி வளைச்சி பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எங்கே என்கிட்ட பிடி கொடுத்தே பேச மாட்டீங்களே. நான் மட்டும்தான் ஏதோ கத்திட்டு கிடக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ஆனால் உங்களோட விருப்பத்தையும் உங்கள் காதலையும் என்கிட்ட தெரிவிக்கிற மாதிரியே தெரியலையே. ஆனால் ஓகேன்னு மட்டும் சொல்லிட்டீங்க கல்யாணத்துக்கு. மற்றபடி உங்ககிட்ட இருந்து ஒன்றுமே எதிர்பார்க்கவே முடியலையே. அதனால் நேரில் நம்ம மனசு விட்டு பேசுவோம். சரியா? அதனால் கடலூர் சில்வர் பீச்சுக்கு வந்துடுங்க. என்னைக்கு? நாளைக்கு வரீங்களா? என்னது கடலூர் சில்வர் பீச்சா? எப்பா சாமி, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டே வராது. நீங்க கொஞ்சம் இடம் விட்டா ஓவரா போறீங்க நீங்க. அதெல்லாம் நான் எங்கேயுமே வெளியே வரமாட்டேன். சரியா? ஃபோனில் பேசுறதோட சரி. இது வேலைக்காகாது. என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெளியே வரமாட்டேன்னு இன்னும் தானே இங்கே உங்களை எப்படி தாங்க நான் புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். மற்றபடி உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல தெரியுமா? என்ன போங்க நீங்கள். அதுதான் உங்களோட அங்கேருந்து பேசுறேன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நேரில் பார்த்தா எதுவுமே மறக்க முடியாது. கண்ணே காட்டி கொடுத்துரும் தெரியுமா யார் என்ன மனசில் நினைக்கிறாங்கன்றதை. அதனால் நேரில் தான் உங்ககிட்ட பேசணும். நீங்கள் நாளைக்கு எப்போ வர டைம் இருக்குது சொல்லுங்கள். இல்லை நாளைக்கு தான். நாளைக்கு நீங்கள் பீச்சுக்கு வரீங்க. சரியா? சூர்யா சார், அதெல்லாம் நான் பீச்சுக்குலாம் வர மாட்டேன். இங்கே வெளியே வர மாட்டேன். சும்மா இருங்க நீங்க. பீச்சுக்கு வாங்க வானு. அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னதுதான். நாளைக்கு நீங்கள் என் கூட பைக்கில் வரமாட்டேன்னுவீங்க. அதனால் நான் ஒன்றும் உங்களை ஏற்றிட்டு வரல. நீங்கள் 10 மணிக்கு ஷார்ப்பாக 10 மணிக்கு கடலூர் பீச்சில் இருக்கிறீங்க. நான் எத்தனை மணிக்கு? 9:45 கடலூர் பீச்சில் அங்கே நிற்பேன் நான். நீங்கள் 10 மணிக்கு வரணும். என்ன? நான் இதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டேன். உண்மையாலுமே உங்களுக்கு என் மேலே விருப்பம் இருக்குது, காதல் இருக்குது, உண்மைனா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வரணும். சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன். ஹலோ சூர்யா சார், இருங்க நான் வரமாட்டேன். ஹலோ. ஐயோ சூர்யா சார் ஃபோன் வச்சுட்டாரே. என்ன பண்ணுறது? நாளைக்கு சில்வர் பீச்சுக்கா எப்படி நான் வர்றது? அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் எப்படி என்ன சொல்லிட்டு நான் கிளம்புறது? சொன்னால் ஒத்துப்பாங்களா? முதல்ல நாம ஏன் ஒத்துக்கணும்? நாமளே போக போகிறது கிடையாது. அது ஏன் அப்பா அம்மா அப்புறம் ஒத்துக்கணும்? நம்ம நாளைக்கு போகக்கூடாது. சரி, இன்னைக்கு ஆஃபீஸ் ஆர்கிட்ட போயிட்டு நாளைக்கு லீவ் சொல்ல வேண்டியதான். நாளைக்கு எப்படியும் பூமாரி கண்டிப்பாக 10 மணிக்கு பீச்சுக்கு வருவா. நாம் நாள் ஃபுல்லாக நாளைக்கு மனசு விட்டு பேசுகிறோம். ஐயோ என்ன பண்ணுறது? பீச்சுக்கு வான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாப்ல. இப்போ ஒன்றுமே புரியல. சரி அப்புறமா யோசிப்போம். போகலாமா வேணான்னு. அக்கா, என்னக்கா நீ ஹாயா உட்காந்து நகை வெட்டிட்டு இருக்கிற? ஊருக்கு போலியா நீ? உடனே போயிடுவேன் சொன்ன நேற்று வந்தப்ப. அதுக்கப்புறம் நைட்டு என்ன தெரியல இங்கே தங்கிட்டேன். சரி காலையில் கிளம்ப போகிறேன்னு பார்த்தா காலையிலேயே அப்படியே உட்காந்து இருக்கிறேன். ஊருக்கு போலியாக்கா? போகலடி, போகிற மாதிரி சூழ்நிலை இல்லை. எப்போ போகணும் எனக்கு தெரியாது. என்னது எப்போ போவோன்னு தெரியாதா? அக்கா என்னாச்சுக்கா? நீ பேசுகிற விதமே சரியில்லையே. என்ன
இன்னும் எப்பவே போவோன்னு தெரியலனா? அக்கா அக்கா ஒன்னதான் என்ன பண்றது? அது மாதிரி என்னோட நிலைமை அமைஞ்சிருக்குது. அதனால சொல்றேன் எப்போ போவேன்னு தெரியலன்னு. எங்க வீட்ல இருந்து எங்க அத்தை எப்போ வான்னு சொல்லுதோ அப்பதான் நான் போவேன். நான் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அக்கா என்கிட்ட முகத்தை பார்த்து பேசு. என்னதான் சொல்ல வர நீ? உங்க அத்தை எப்போ வான்னு சொல்லுவாங்க அப்பதான் வரணும் போகணுமா? அக்கா என்னடி ரம்யா, நேற்று நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் எங்க அத்தை என்கிட்ட என்ன வார்த்தை சொல்லிட்டு நம்ம கிளம்புனாங்க. நேற்று சாப்பிட கூட இல்லை என்கிட்ட. இந்த மாதிரி சரவணன் அவங்க வீட்டில இருந்து காரு பைக்கு கேட்டிருந்தாங்களே, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த மாதிரி வந்து உன் தங்கச்சிக்கு மட்டும் கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாங்க. நான் கேட்குறேன், நீ என்னன்னா உங்க வீட்டில் கேட்காமலே இருக்கிற, அவ்வளோ சாமர்த்தியக்காரியா நீ? அப்படின்னா இங்கே கடை நீ அந்த பக்கம் வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரம்யா. அக்கா இது சுத்த நான்சென்ஸ் தான் இருக்குது. என்ன இது? அவங்க வாங்கி கொடுக்குற சொன்னா அதுக்கு என்ன? அதுக்காக உங்களை வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு போங்களா? அவங்க வேணா நேரடியாக அப்பா அம்மா கிட்ட கேட்க வேண்டியது. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் கேட்டால் கேட்டு நீங்கள் வாங்கி தரணுமா? அவங்க கிட்ட நேரடியாக பேசி சொல்லுங்க. அதுக்காக ஊருக்கு போகாம இருக்க? அக்கா கிளம்புக்கா நீ. அவங்க என்ன சொல்றது? நீ அவங்க பேச்சுக்காக இங்கே இருக்கிற. நீ வீட்டுக்கு போனா என்ன வாசப்படி மெதிக்க சொல்ல போறாங்க? மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு, நீ போக்கா. ரம்யா விடு ரம்யா, அவங்களே வர வேணாம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வர சொல்லுவாங்க. இவரும் கூட தான் இருந்தாரு, எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படியே இவரும் கிளம்பி போறாரு. என்ன பண்ண சொல்ற சொல்லு நீ? இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் இருக்குது. விடு ரம்யா, எப்படியோ இருக்கட்டும், எங்கேயாவது எதாவது பண்ணிக்கிட்ட போ. என்ன இப்ப நானு 2-3 நாள் கழிச்சு பொறுமையாவே போறேன். நானு இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. அக்கா அதுக்கு இல்ல, அவங்க ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டு போய்க்கிறாங்கன்னும் போது நீ இங்க இருந்தனா அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரியும் நீ அடிமைத்தனமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க சொன்னாங்கன்னா நீ இங்கே இருப்பியா? நேற்று ராத்திரியே நீ கிளம்பி போயிருக்கணுக்கா. என்னக்கா நீ இப்படி இருக்கிற? அப்பாவி மாதிரி இருக்கிற நீ. இப்படிலாம் எப்படிதான் இருந்தா எப்படிதான் பழைக்கிறது? சே என்னக்கா நீ படிச்சிருக்கே தவிர உனக்கு ஒரு இதே இல்லக்கா. என்னக்கா என்ன சொல்றது எனக்கே தெரியலக்கா, போக்கா. ரம்யா நீ ஆதங்கப்படுறதெல்லாம் சரிதான். அதுக்காக நம்ம ஒரு வேற வீட்டுக்கு வாங்கப்பட்டு போயிருக்கும் போது அங்கே நாம எடுத்தவங்கவுத்துன்னு எதுவும் பேச முடியாது ரம்யா. கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் சரியா? நான் காலை ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான் வாழ்ந்தாகணும். ஏதாவது பிரச்சனை வாழ வெட்டியா நான் அங்கேருந்து உட்காரவும் முடியாது. எப்படியாவது அனுசரித்து போய் தான் ஆகணும், புரியுதா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பிறந்த வீடை மறந்துடணும் ரம்யா. இது நம்ம வீடு கிடையாது. அங்கே ஒரு சில பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் சமாளித்து தான் இருக்கணும் சரியா? இங்கே வந்து வந்தேன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இப்போ நான் அங்கே போயிட்டு உங்களை எதிர்த்து நான் அங்கே போய் சண்டை போட்டாலே அங்கே நான் சுற்றி இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, என்ன இது என்ன நடக்குது அப்படி. அதுக்காக தான் சரி அவங்க கொஞ்சம் அவங்களோட கோவம் எல்லாம் கொஞ்சம் தண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இங்கே இருக்கிறேன் நான் ரம்யா. அட போக்கா நீ அந்த காலத்து ஆளுங்க மாதிரியே பேசிட்டு இருப்ப நீ. அனுசரித்து போகணும், புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு. இதெல்லாம் ஒரு பேச்சா? நமக்கு பிடிக்காத ஒரு செயல் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும்க்கா. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு, நீ இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கிறக்கா. ரம்யா சொன்னா புரிஞ்சுக்கிடி. நான் என் வாழ்க்கைக்கு மட்டும் சொல்ல, உன்னோட வாழ்க்கைக்கு தான் சொல்றேன். இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போற நீ. அங்க எங்க வீட்லயாவது பரவாயில்ல, என் மாமியாரு என் வீட்டுக்காரு நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். அங்க அத்தனை பேர் இருக்காங்க ரம்யா. அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஏதாவது மூலியமா ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீ அனுசரிச்சு போகணும் ரம்யா. அங்கேயும் நீ வேணா அங்க பிரச்சனை இதை மாதிரிலாம் எதிர்த்து கேள்வி கேட்டுன்னு இருக்காத. யாருக்கிட்ட சொல்ற? நானா சான்ஸே கிடையாது. நானாவது எதிர்த்து பேசாம இருக்கிறதாது. என்னெல்லாம் ஏதாவது இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட என் கேள்வியை கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு நான் பதில் சொல்லிடுவேன் நானு. ஐயோ ரம்யா என்னடி நீ இப்படி இருக்கிற? உங்ககிட்ட நான் என்ன சொல்லி என்ன புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. போ, இதை கல்யாணம் ஆகி அங்க போனா உனக்கே தெரியும், நீயும் மாறிடுவ. ஏன் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனா என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணுன்றத நீயே புரிஞ்சுப்ப. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை ரம்யா. அட போக்கா, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டு. திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கேன், எனக்கு கடுப்பாகுது. நான் உள்ள போறேன் நானு, நீ ஏதாவது பண்ணு போ. என்ன பண்றது? ரம்யாவுக்கு ஒன்றும் புரியல, விளையாட்டுத்தனமா இருக்கிறா. நான் கூட அப்படிதான் இருந்தேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. என்ன பண்றது? இப்போ எனக்கு எல்லாமே புரியுது, எப்படி எப்படி நடந்துக்குன்னு நானே இப்போதான் அனுபவப்பட்டு இருக்கிறேன். இவளுக்கு கல்யாணம் ஆனாதான் புரியும், நம்ம சொல்றதுலாம் இவளுக்கு சொன்னா புரியாது. என்ன மேடம், புருஷன் வீட்டுக்கு போற மாதிரி ஐடியா இல்லையா? இங்கே டேரா போட்டாச்சா? டேய் ராகுல், உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா என்கிட்ட வந்து விளையாட்டுத்தனமா பேசுறேன்னு ஏதாவது பேசிடாத. இதான் நான் சொல்லிடுவேன் நானு. போடா. ஹலோ மேடம் நிறுத்துங்க. இது என்னோட வீடு சரியா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன இங்கே வேலை? நேற்று விசேஷத்துக்கு வந்தியா? அதோட வீட்டை பார்த்து கிளம்பணும். உங்க அத்தெல்லாம் நேற்று கிளம்புனாங்களே உங்க மாமியார், அதே மாதிரி நீ கிளம்ப வேண்டியதானே. இங்கே எதுக்கு உட்காந்து இருக்கிற? டேய் இதுக்கு மேல ஏதாவது பேசலன்னு வச்சுக்க தம்பின்னு பாக்குறேன் நானு. போடா, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் இங்க இருந்தா கிளம்பு காத்து வரட்டும்.
என்ன சொல்லிட்டு போறான் பாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி பேசலாம், இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடுலாம் இவனுக்கா, வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேச்சு பேசாம பாரு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி அக்கா அக்கான்னு பாசமா இருப்பான், இப்ப என்னன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லாத பேச்சுலாம் பேசான். கூட கூடாதவங்க கூட கூடி என்னென்னவோ பேச ஆரம்பிச்சுட்டான். அண்ணே இதானே அம்மா சொன்ன மண்டபம், வாசுகி மகால். ஆமாண்டா முருகேசா, இந்த மண்டபம் தான். இந்த மண்டபத்தை தான் புக் பண்ண சொல்லியிருக்காங்க அம்மா. சரி வா உள்ளே போயிட்டு பேசுவோம். என்ன ஏதுன்னு தெரியல. காசு வேறு அம்மா 30,000 தான் கொடுத்துருக்குது. இவங்க யாரும் என்ன ரேட்டு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அண்ணே என்னென்ன சொல்கிற? 30,000 தான் கொடுத்துருக்கு அம்மா. இந்த மண்டபம் பெரிய மண்டபம் ஆச்சே, ஏசி விலை அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் நான். நம்ம பக்கத்து தெருவில் ஒருத்தவங்க கல்யாணம் வச்சுருந்தாங்களே, இந்த மண்டபத்தை தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் கூட வரல, நான் தானே வந்துருந்தேன் அந்த விசேஷத்துக்கு. அப்போ விசாரித்தேன், இந்த மண்டபம் என்ன பெரிய மண்டபமாக இருக்கே, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ வந்து எவ்வளோ சொன்னாங்க. 35,000 என்னமோ சொன்னாங்கண்ணே. இந்த மண்டபம் விலை அதிகமாக இருக்குமே, காசு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கலையம்மா. அட முருகேசா, உனக்கு தெரியாதா அம்மா என்னைக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க? எந்த காசு எவ்வளோ ஆகுதோ அதை விட கம்மியாக கொடுத்து குறைச்சி பேசுங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அம்மா வாங்குங்க எதாக இருந்தாலும். எங்கிறது அம்மா எக்ஸ்ட்ரா கொடுக்குறது? 30,000 தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கே பஸ்ஸு கூட நான் வச்சுருந்த காசை எடுத்துகிட்டு வந்தேன். என்னடா சொல்கிற? 30,000 தான் கொடுத்தது அம்மா. சரி வா உள்ளார போயிட்டு பேசுவேண்ணே. என்ன இப்போ ஃபுல் அமௌண்ட் இன்னைக்கா கொடுக்க போகிறோம்? நாம எந்த அமௌண்ட் சொல்கிறாங்களோ இருக்கிற காசை கொடுத்துட்டு மீதியை அப்புறமா கல்யாணம் முடிஞ்சவொடனே கொடுக்க வேண்டியதான். வானே பேசுவோம். அதுவும் சரிதான்டா முருகேசா. சரி, அப்புறம் அந்த டிவி ஒன்று வாங்கினியே, அதுக்கு காசுலாம் கொடுத்துட்டியா? காசு வச்சிருந்த காசு ஏதாவது வச்சிருந்து கொடுத்துட்டியா, இல்லை மாதம் தான் கட்டின்னு வரியா? ஏண்ணே இல்லைண்ணா இன்னும் கொடுக்கல. நான் மாதம் தான் கட்டின்னு வரேன். ஏண்ணே? இல்லை ஓ அண்ணி, அதான் திவ்யா, அவன் நம்ம என் ரூமுக்கு ஒரு ஏசி ஒன்று போட சொல்கிறா. அதான் என்ன நானும் யோசிச்சுன்னு இருக்கிறேன். வாங்குறதா என்ன? அம்மா கிட்ட சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏசி எதுக்கு அப்படின்வாங்க. அதான் என்ன பண்ணலாம். சரி அம்மாவுக்கு தெரியாமல் மாதம் கட்டுற மாதிரி எதாவது வாங்கி ரூம் உள்ளார போட்டுக்கலாமா நான் பார்க்குறேன். அம்மாவுக்கு தெரியாமல் பண்ண முடியாதே, தெரிஞ்சு தான் பண்ணணும். அதான் கேட்குறேன். நானும் என்ன சொல்லி அதேமாரி நானும் வாங்கி போடலான்னு இருக்கிறேன். அண்ணே இதுக்கு ஏன்னா தயங்குற? வாங்கி போடுண்ணே. நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தானே சம்பாதிக்கிறது. அம்மா நம்மக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன், நாமளும் கொடுத்துட்றோம். சரி கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தாங்களே, எல்லாம் படிக்க வச்சாங்களே, நாங்களே வந்தாங்களேன்னு கொடுக்குறோம். அது அவங்க என்னன்னா நமக்கு ஏதாவது செலவு பண்ணுறதுனால யோசிக்கிறாங்க. சரி விட்டுருண்ணே. என்னப்பா நீ காசு கேளு, இந்த மாதிரி இந்த மாதம் கணக்கு வரும்போது கேளு. இனிமேல் ஏசி வாங்க போகிறேன்னு. அதெல்லாம் அம்மா ஒத்துப்பாங்க. நான் கேளுண்ணே. அந்த நான் வாங்கின கல்லே வாங்கு, நல்லா தானே இருக்காங்க. ஏசிலாம் விலை விசாரிச்சேன் நான், எல்லாம் கம்மியாக தான் இருக்குது, மாதம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கினேன். அப்படியாடா முருகேசா சொல்கிற? அதுவும் சரிதான். சரி பேசுவோம். அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சரி முதல்ல இந்த மண்டபம் ஏற்பாடு போய் பண்ணுவோம் வா.